ஸோ 800லேருந்து 8000 வரைக்கும் இருக்க கிட்ஸோட சைக்கிள் ஸ்கூட்டர்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். சிக்கி போலாமா? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுப்பு அஃபிஷியல். இதுல வந்து ரிவர்ஸ் இருக்கு. சிக்கி ரிவர்ஸ் போடுற, சிக்கி ரிவர்ஸ் போடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ இந்த சைக்கிள் இரவுக்கு வாங்குறது 8000 ரூபா. நான் வாங்கினேன். வேஸ்டா? நீயே தான் நான் பிடிக்கல. சிக்கி வீட்டுக்கு வாடா, வண்டி வர போதுமா? பாரு ரோட்டுக்கு போறான்டா அவன். சிக்கி வண்டியில வருதுடா. ஸோ ஃபஸ்ட்டு 800லேருந்து அப்படியே ஒரு 4-5 ஐட்டம் போயிட்டு அப்புறம் 8000 ருபீஸ்க்கு ஒரு பொருள் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கிராஜுவலாக போட்டு செக் பண்ணி பார்க்கணும். சிக்கி தான் அது ஓட்ட போகிறோம், ஓகேவா? ஸோ சிக்கிக்கு வந்து இது எல்லாமே வந்து கிஃப்ட்ஸ் வந்தது 1-2 நான் வாங்கினதா இருக்கும். சிக்கி ஓகேயா? இல்லை ரோடுக்கு போகலாமா? ஓட்டலாமா? அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் என்னது, வாங்க ரோட்டில் போய் ஓட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு 800 ருபீஸ் என்னென்னா இதுதான். இது வந்து காலில் தள்ளிட்டு போகிற ஸ்கூட்டர். ஓகே, இது வந்து இரவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டு. சிக்கி என்ன பண்ணது, என்ன பண்ணுமா? ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எல்லாமே இதை வாங்கி கொடுக்குறாங்க. இது 2 இருந்து சிக்கிக்கிட்ட, ஓகேவா? பட் ஆனால் அப்போ யூஸ் ஆகல, இப்போ தான் இதை விளாட்றானு. இப்போ தான் இதை கற்றுக்கிட்டான். சிக்கி போ. இப்போ 3 வயசு ஆகுது. இப்போ தான் பண்ணுறான் இதை. சிக்கி இது எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டம் இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 1300 இருக்கும். அது என்னன்றது எத்தனாயிரங்க. ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஐட்டம். இது வந்து 1300 to 2800 வரையும் வருது. ஓகே. ஸோ சிக்கி இதுவுமே வந்து அப்போல்லாம் ஓட்ட தெரியாது. இதுவுமே ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் தான். இப்போ இது சின்னதாயிடுச்சா சிக்கி? ஓட்டுவியாடா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஓட்டு. ஓட்ட முடியலையா? அவரு ஓட்ட முடியுதேடா. அது வருதேடா வீலு. கால் வச்சுக்கணும், டாடா இழுத்துன்னு வரேன். இது ஆக்சுவலாக ரோடு கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல. மேபி வீட்டில் வந்து டைல்ஸ் நல்லா போவோம் போல். வீட்டில் நல்லா ஓட்டும், அப்படியே போய் இடிப்பான். இது இங்கே ஓட்ட முடியலண்டா, கஷ்டம். கால் மேலே வச்சுக்கோ, டாடா ஓட்டுறேன். கால் மேலே வச்சுக்கோ, அது மேலே வண்டி மேலே. ஓட்டு. நான் பிடிக்கலடா, சும்மா வச்சுக்கிறேன்டா. சும்மா கால் வை, நான் இழுத்து பார்க்குறேன். காலை மேலே வச்சுக்கோ, இது மேலே. ரெடி? இழுத்தா ஸ்மூத்தாக தான் வருது. சரி விட்டான், வா. என்ன பண்றான்? என்னடா? ஓட்டு. அது வீல் அப்படிதான் இதுவாகும். வேஸ்டா? இது ஓகே தான். வீட்டில் விளையாடுறது நல்லா இருக்கும். ஆஃபீஸில் நல்லா ஓட்டலாம், ஏன்னா அங்கே டைல்ஸு. ஓகே, தேர்ட் ஐட்டம் எத்தனை வரேங்க. ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கி துடைக்கிறேன் ஹரிஷ். டேய், இப்போ அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்லை நான் தான் உன்னை சொல்ல சொன்னான்? வீடியோக்காக துடைக்கலாம். ஸோ நம்பர் 3 இது வந்து சைக்கிள் தான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த சைக்கிளை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2300 சம்திங் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு வர்றது. இப்போ இதில் சேஃப்டிக்கு இந்த லிவர் கொடுக்குறாங்க. இது குழந்தைங்க சேஃப்டிக்கு. அதே மாதிரி கால் எட்டாத பசங்களுக்கு இது பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இதை ஓட்டுறதுக்கு இந்த இப்படி நம்மளே தள்ளிட்டு போகிற மாதிரி. ஓகேவா? ஸ்டேரிங் கண்ட்ரோல். சிக்கிக்கு 2 வயசில் வந்த கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட். பட் ஆனால் அப்போலாம் ஓட்டல. இப்போ தான் 2.5 வயசு வந்து ஓட்டுறா. சிக்கி ஓட்டுறா? நீயே தான் ஓட்டினா, பிடிக்கல. இதுவுமே வீட்டுக்குள்ளேயே ஓட்டுவானா, அதில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறான். ரிவர்ஸில் வரலாம். ஓகே சிக்கி, இது எப்படி இருக்கு இந்த சைக்கிள்? சூப்பராக இருக்கா? ஓகே, 4th ஐட்டம் போலாமா? ஓகே, ஸோ 4th ஐட்டம் வந்து பைக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நிரோ பர்த்டேக்கு வந்தது தான். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 8000 9000 இது. இப்போ இதோட ப்ரைஸு 3000 4000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் வந்துட்டாங்க. ஓட்டினே இருப்பியா?
டிஸ்டன்ஸ் எங்க ஹெல்மெட் எங்க ஓட்டினே இருப்பியா? ஓட்டினே இருப்பான் சார். ஓகே, இதில் வந்து ரிவர்ஸ் இருக்கு. சிக்கி ரிவர்ஸ் போடுறா. சிக்கி ரிவர்ஸ் போடு. ரிவர்ஸ் போட்டு போ. ஏய் மேஜிக் காரனா இவன். ரிவர்ஸ் போடுவார், எல்லாம் ஓட்டுவார் சார். வண்டி வரல. சிக்கி போட்டாக்குன்னு போ. வண்டி வர போகுது. ஃப்ரண்ட்டில் போடு. ஃப்ரண்ட்டில் போடு. ஃப்ரண்ட்டில் போடுறா. போ போ போ. டக்குன்னு 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 போ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சிக்கி வீட்டுக்கு வாடா. வண்டி வர போதுமா? பாரு ரோட்டுக்கு போறான்டா அவன். ஏய் சிக்கி வண்டில வருதுடா. ஒரு போலீஸ் வருவாங்க. பிரஸ் பண்ணு. பிரஸ் பண்ணு. ஏறலையா மேலே? பிரஸ் பண்ணு. உட்கார் 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 உட்கார். இது சார்ஜபிள் தான். சார்ஜ் போட்டு விட்டு போட்டினே இருக்கலாம். இவர் வித்தெல்லாம் காமிப்பார். இப்படி தான் கைஸ். ஆனால் குழந்தைங்க நல்லா இருக்கும் அவங்க ஓட்டுறதுக்கு. வித்த காமிச்சுக்கிறான்டா ஓட்டுறா சிக்கி. ஐயோ வீட்டுக்குள்ள போ. பார்க் பண்ணியாச்சு. ஓகே ஓடு. ஸோ லாஸ்ட் ஐட்டம் நான் சொன்ன 8000 ரூபா சைக்கிள் இதுதான். என்னடான்னு யோசிப்பீங்க. நம்மலாம் வந்து அந்த காலத்தில் 2000 ரூபாய்க்குலாம் சைக்கிள் வாங்கினோம், பெரிய சைக்கிள். இப்போ இந்த சைக்கிள் இரவுக்கு வாங்குறது 8000 ரூபா. நான் வாங்கினேன் இப்போ அவங்க கேட்டான்ட்டு சைக்கிள். மேபி அரௌண்ட் ஒரு 1 மந்த் இருக்கும். 2-3 கடையில் சேர்த்தா 8000, 8500, 6000 கூட இருக்குது. பட் இதுதான் அந்த சைக்கிள் லுக் இருக்குது, அந்த ரேஸ் சைக்கிள் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7200 ஆனால் ஒரு ஹெல்மெட்டோட சேர்த்து அப்படியே 8000 ஆயிடுச்சு. ஹெல்மெட் எங்கே வச்சுட்டான்னு தெரில. சூப்பராக ஓட்டுறான் பாருங்க. ஒரு வாட்டி விழுந்தான் அந்த சைக்கிள். அந்த வீடியோ இருக்கு, நான் போட்டுக்காங்க வாங்களேன். நல்லா ஓட்டுறானே வீடியோ எடுத்துனே இருந்தேன்னா அப்படியே சாஞ்சிட்டான். இந்த சிக்கி எப்படி இருக்கு இந்த சைக்கிள்? சூப்பராக இருக்கு. ஒரு வாட்டி சைக்கிள் வேணும் ஒரே அடம். இந்தடா சைக்கிள் ஒன்றா வாங்கி கொடுடா ப்ளீஸ்டடா. ரோட்டில் ஓட்டணும்னு ஆசை. ரோட்லலாம் பார்க்குறான்ல பசங்க ஓட்டுறத, இப்போ பார்க்கணும்னு ஆசை, ஓட்டணும்னு ஆசை. அதில் வாங்கி கொடுத்தேன். அதில் அப்போதான் ஓட்டுறான். ஓட்டு பயப்படாத. ஓட்டு சரி ஓகே. திருப்பி வீட்டுக்கு போகலாமா? வேணாம். ஓட்டுனாலும் வீட்டுக்கும் போகக்கூடாது. வேகமாக ஓட்டுறான்டா. நிஜமாக வேகமாக ஓட்டுறான்டா அவன். திடீர்னுட்டு வேகமாக ஓட்டுறான்டா. வேகமாக ஓட்டுறான். திடீர்னு பவர் எப்படி வந்துச்சு? என்னாச்சு? கல்லா? இங்கே கல் இதை பார்த்து பயப்படுறான் அவன். கீழே இந்த மண் மாதிரி இருக்குல்ல, இதை பார்த்து பயப்படுறான். இது ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது ராத்திக்கு. நிஜமாவே வேகமாக ஓட்டுறான்டா. அவனே ஓட்டுறான்டா. ஆமாம். சிக்கி எப்படி இருந்துச்சு? ஓகே, இப்போ வந்து ரேட்டிங் டைம். ஓகே சிக்கி, ஸோ நம்ம பார்த்த 5 சைக்கிளும் இங்கே இருக்கு. ஸோ இதில் எதெல்லாம் உனக்கு பிடிச்சது? 1 2 3 4. ஓகே, இதில் வந்து 4 பிடிச்சதா? அதுவுமே உங்களுக்கு தெரியும். அது ப்ளூ கலர் பிடிக்கலையா? ஓகே ஓகே ஓகே. பிளாக் கலர் பிடிச்சிருக்கா? ஓகே. ப்ளூ கலர் நல்லா இல்லை. ஓகே, இதில் எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் மார்க் கொடுப்ப? பிட்டி பார்ட்டி ஃபாதர் டே ஸ்டார்ட்டி பிட்டி டேஸ் ஃபாதர் டேஸ் பிட்டி பார்ட்டி. அதான் இதான் ஃபர்ஸ்ட் பிளேஸா? எப்போவுமே பாரு ரேட் எதுவும் அதிகமாக இருக்கும், அதான் சொல்கிறான். ஓகே, செகண்ட் இதுக்கப்புறம் எது உனக்கு பிடிச்சிருக்கு? கிரீன். ஓகே, செகண்ட் பிளேஸ் வந்து இது கொடுத்துருக்கான். தேர்டு? ஓகே, தேர்டு. இது ஃபோர்த்தா? இது பிடிக்கவே இல்லையா உனக்கு? நான் எதுக்கு அவன் பாடும்போது சாகானே. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் இந்த இங்கி பிங்கி பாங்கி சொல்றத நான் கேட்குறேன்னே. யாரா சொல்லி கொடுத்தா உனக்கு அதை? தீபனாக்காவா? இவெல்லாம் சொல்லி நான் கேட்டதே இல்லை. திடீர்னு இங்கி பிங்கி பாங்கி, இங்கி ரைஸ், ஃபாதர் ரைஸ், அது இதுன்னு
செம்மையாக பாட்டான். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி அவன் நான் இதுதான் பிடிக்கும்னு சொல்ல நினச்சேன். ஏன்னா அது மெதிக்கிறதுக்கு வச்ச பெடல் அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகுது. பட் ஆனால் அவனுக்கு மெயினாக பிடிச்சிக்கிறது சைக்கிள் தானா. ஓகே, நல்லது தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துறான், இது செகண்ட் ப்ளேஸ், தேர்டு, ஃபோர்த் தான். ஓகே, இதுதான் நம்ம 800 to 8000க்கான பைக் சைக்கிளோட ரிவ்யூ. உங்கள் குழந்தைக்கும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க. எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், அதை கண்டிப்பாக வாங்க. ஓகே, யாருக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதில் எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே வாங்கி கொடுங்க. ஸோ இதே மாதிரி வேறு என்னெல்லாம் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொன்று சொன்னீங்கன்னா மனிதன் பை ஃப்ரம் என் பேர் ஐ எம் சுப்பு அஃபிஷியல் டீம். பாய் சொல்லு.